திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். இரண்டு கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு இந்த எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி இருந்ததோ அதே எழுச்சி அதே ஆரவாரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும் கண்ணிருந்தும் காக்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மண்டபத்தில் இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். எங்கடா இருக்குது இங்க? எங்க இருக்குது கருத்து வேறுபாடு? எங்க இருக்குது சலசலப்பு? சலசலப்பு வராதா? கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இங்கே பாருங்கள், இந்த எழுச்சியை பாருங்கள். இதுதான் 2026 நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கான எடுத்துக்காட்டு. அதிமுகல எங்க இருக்கு கருத்து வேறுபாடு, எங்க இருக்கு சலசலப்பு, ஒற்றுமையாக இருக்கிறது அதிமுக என்று தனக்கே உரிய பரபரப்பான வானில முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அதிமுக பொதுக்குழுவில் பேசக்கூடிய காட்சிகள் இவை. அதிமுகவில் சலசலப்பில்லை, கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை, இந்த கூட்டமே அதற்கு சாட்சி என்று பரபரப்பாக பேசுகிறார். கடந்த ஒரு 6 மாதங்களாகவே ஒரு யூகமாக இருந்து வருகிறது. ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள், அதில் திரு சி.வி. சண்முகம் பெயரும் உள்ளடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்தார்கள். OPS, சசிகலா இவர்களையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அந்த தியரியை வலியுறுத்தியவங்க முக்கியமாக கூறிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதை இவர்கள் யாருமே இதுவரைக்கும் மறுக்கவில்லை, மாறுபட்ட கருத்தை மறுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க. திரு KC பழனிசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்கள்லாமும் கூட கேட்டீங்க, சி.வி. சண்முகம் மறுத்தாரா, செங்கோட்டையன் மறுத்தாரா, வேலுமணி மறுத்தாரா, அவர்களெல்லாம் மறுக்கவே இல்லை அப்படின்னு. இதோ மறுத்து விட்டார் திரு சி.வி. சண்முகம். KC பழனிசாமி இல்ல, அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தினாங்க. அது இவர்கள் வலியுறுத்தியது உண்மை. பொதுக்குழு என்பது அவர்கள் ஒரு பொது செய்தியை வெளியிடுகிற பொழுது இயக்கம் ஒற்றுமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது என்றுதான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஏன் தேர்தலில் வெற்றி பெற முடியல? நீங்க இதே சி.வி. சண்முகத்தை ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியலன்னு கேளுங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அப்பதான் அதெல்லாம் தெரியும். ஒரு கட்சி என்பது பட் அந்த சலசலப்பு அப்படிங்கிற தியரி அடிபட்டு போயிடுது இல்ல, இங்க மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு தியரி அதை ப்ராப்பரண்டா இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் செய்தி இல்ல, அதை தொடர்ந்து வலியுறுத்தியவங்க வந்த செய்தி சி.வி. சண்முகம் தான் கடுமையா டிசன் பண்ணார், சேர்த்தே ஆகணும்னு சொன்னார் அப்படின்னு. பட் அவரோட டோன் இன்னைக்கு கேட்கிறோம். அவர் அதாவது இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து இருக்கு. கூட்டத்துல சலசலப்பு ஏற்படு, அடிச்சுக்குவாங்க, அந்த மாதிரி எல்லாம் யாரும் பொதுக்குழுவுல எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும்தான் உள்ளே அனுப்புறாங்க. கொஞ்சம் மாற்று கருத்து இருந்தா உடனே கட்சி விட்டு நீக்கிறாங்க, இல்லைன்னா அவங்கள பொதுக்குழு போன்றவர்களுக்கு அழைக்கிறதே இல்ல. இந்த மாறுபட்ட குரலுடைய முகமா திரு சி.வி. சண்முகமும் கூட சித்தரிக்கப்பட்டது இல்ல இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப நீங்க ஏன் 1-2 மாவட்டங்கள்ல சலசலப்பு ஏற்பட்டது, மற்ற மாவட்டங்கள்ல வரல? ஏன்னா மற்ற மாவட்டங்கள்ல யார் பேசணும், என்ன பேசணும் என்பதையே முன்கூட்டியே நிர்ணயித்து அவர்களை மட்டும் பேச விட்டாங்க. நீங்க ஒரு கட்சி வலிமையாக இருக்கிறது, ஒரு தலைவர் வலிமையாக இருக்கிறார், இவருடைய தலைமை போற்றி புகழப்படுகிறது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுனா அந்த இயக்கம் தேர்தலில் வெற்றி பெறணும். அப்படி வெற்றி இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை அடைந்தார் அந்த இலக்கை. அம்மா காலத்துல அந்த இலக்கை அடைந்தாங்க. அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான தலைமை பண்பு, அதுதான் சலசலப்பு இல்லாத கட்சிக்கு அடையாளம். ஓகே, நன்றி திரு KCP. இன்னத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு வலுவான கூட்டணி அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அது பற்றின மேலும் ஹின்ஸ் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உரையில வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.